சிவாய வாழ்க வளமுடன். எல்லோருமே தங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி எதிர்காலம் ஒளிமயமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் எளிமையான வழிபாட்டு முறைகளை கையாண்டாலே போதும். நம் எல்லோரிடமும் ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் எந்த செயலை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வழிபடும் பழக்கம் உள்ளது. பிள்ளையார் சுழி போட்டுத்தான் காகிதத்தில் பெரும்பாலோர் எழுதுவார்கள். இது இந்துக்களின் நம்பிக்கை. விநாயகரை வழிபடும் பொழுது தோப்புக்கரணம் இடுவோம். முதலில் தோப்புக்கரணம் போட்டவர் யார் தெரியுமா? சாட்சாத் மகாவிஷ்ணுவேதான். ஆம், ஒரு முறை இவருடைய சக்கரத்தை விநாயகர் பிடுங்கி வாயில் வைத்து கொண்டார். விநாயகரிடமிருந்து சக்கரத்தை வாங்குவது சுலபமான விஷயம் இல்லை. எனவே விஷ்ணு பகவான் என்ன செய்வது என்று தவித்தார். குழந்தைகள் அடம் பிடித்தால் குழந்தைகளை சிரிப்பி காட்டி நம் வழிக்கு கொண்டு வருவோம் அல்லவா? அதையே மகாவிஷ்ணுவும் செய்தார். 4 கைகளாலும் காதுகளை பிடித்து கொண்டு ஆடினார். விநாயகருக்கோ அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. உடனே அவர் சிரித்து விட்டார். அவர் வைத்திருந்த சக்கரம் கீழே விழுந்து விட்டது. உடனே அதை மகாவிஷ்ணு எடுத்து கொண்டார். தோர்பி கர்ணம் என்பதே தோப்புக்கரணம் என மாறியது. இதற்கு கைகளால் காதை பிடித்து கொள்வது என்று பொருள். இதோடு அவரது பாதத்தையும் கெட்டியாக பிடித்தால் நம் எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் அமையும். ஆனால் இப்பொழுது இந்த தோப்புக்கரணம் செய்வது பெரும்பாலருடைய வழக்கமாகவே கோயிலிலும் இருந்து வருகிறது. ஆனால் 20-30 வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் பள்ளிகளில் மாணவர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அவர்களை தோப்புக்கரணம் போடுங்கள் என்று ஆசிரியர் சொல்வது உண்டு. ஆனால் இப்போது மாணவர்களை எந்த வகையிலும் தண்டித்து திருத்துவதற்கு ஆசிரியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த பழக்கம் இப்பொழுது நடைமுறையில் இல்லை. ஆனால் இந்து மத நம்பிக்கையுடைய எல்லோரும் கோவிலுக்கு சென்று வழிபடும்போது தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையாரை வழிபட்டு எல்லா காரியங்களிலும் வெற்றியடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.